வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மகி ஹெர்பல் சீயக்காய் பொடியை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பவுலில் பாப்பாவுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி சீயக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்பில் அவளுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிடுறோம். சீயக்காய் நல்லா ஊறினதும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஹேரை நல்லா வாஷ் பண்ணணும். பாப்பா சின்ன பொண்ணு அப்படின்றனால முடி கம்மியாக இருக்குன்றனால நாங்கள் 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணுறோம். ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் நார்மலாக எப்போ ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேரை வாஷ் பண்ணுறதுனால ஹேர் வந்துட்டு நுரை வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால தான் நம்ம ஹேரை வந்துட்டு அவ்வளோ டைம் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிறதுனால ஹேரில் உள்ள ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஹேர் ஷைனிங்காக வந்திருக்க மாதிரி நம்ம ஹேர் ஷைனிங் ஆகிடும். நன்றி மக்களே.